தாத்தா வந்துட்டு விஜய் கிட்ட, "இங்க பாருப்பா விஜய், இந்த ஃபங்ஷன் வந்து நல்லபடியா முடியணும்னு தான் நம்மளோட எண்ணம். ஆனா நீ தேவையில்லாம எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிட்டு, நீ இந்த இதை ஏதாவது கேன்சல் பண்ணி விட்றாத. ப்ளீஸ் தயவு செய்து என்னோட வந்துறியா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய வந்து கூட்டிட்டு போறாங்க. "தாத்தா என் கைய விடுங்க. தயவு செய்து நான் இந்த சீர் வந்து கண்டிப்பா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இத பண்ணிட்டு நான் இனிமே இந்த வீட்லயும் இருக்க மாட்டேன். நான் உங்களோடவே வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிப்பா விஜய், அப்போ உன்னோட இஷ்டம். நீ எது வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா உன்னால நாங்களும் வந்து தேவையில்லாம இங்க வந்து சாரதா அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிறோம். அது உனக்கு தெரிய மாட்டேங்குது." விஜயும் சீரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாத்தா வீட்டுக்கே போறாங்க. அங்க போனதும் தாத்தா வந்து பயங்கரமா அட்வைஸ் பண்றாங்க. "நீ ஒழுங்கா ஆபீஸ் போற வேலையை பாரு. அதை விட்டுட்டு நீ மத்த வேலையெல்லாம் பாக்குற. நீ வந்து ஒழுங்கா இருந்த அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து மனச மாறி காவேரி உன்னோடவே அனுப்பி வச்சிருவாங்க." அந்த டைம்ல காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க. "தாத்தா தாத்தா ஒரு நிமிஷம் இருங்க, காவேரி எதுக்கோ கால் பண்றா" அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்றாங்க. "ஆமா நீங்க எங்கங்க இருக்கீங்க? இந்த வீட்டு பக்கமே ஆளவே காணோம்" அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு, "ஆமா காவேரி, இனிமே நாங்க வர வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். சாரிங்க, எங்க அம்மா பேசினதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அத்தனை பேத்துக்கு முன்னாடி எங்க அம்மா உங்களைய பேசினது எனக்கே மனசு கஷ்டமா தான் இருந்தது. அம்மா மேல கோவமா தான் வந்தது. இருந்தாலும் என்னால பேசவே முடியலங்க." "ஏய் காவேரி, நீ எல்லாம் எதுக்கு என்கிட்ட சாரி கேட்கிற? நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அத்தை பேசினதும் நான் எதுவுமே மனசுக்குள்ள வச்சுக்கல. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா கோவம் இருக்கதான் செய்யும். அந்த கோவம் என்கிட்ட பேசிட்டாங்க, அவ்வளவுதான்." காவேரி மனசு மாதிரி விஜயோடவே வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.